ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்விக்கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லாருக்குமே வந்து ஜெய்கநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். அது வந்து என்ன ஏது அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன். அக்கா வந்து இந்த மொங்கல் சத்திரம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இப்போ கரெக்டாக வருது இல்லைக்கா? இப்போ வந்து கரெக்டாக வருது. நாங்கள் வந்து கோத்துக்கிட்டு இருக்கோம். சரி வீடியோ எடுக்கலையே அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்குறேன். இதான் சொல்ல விரும்புங்களா மேடம்? நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது. திரும்ப வந்து 5ஆந்தேதி ஒரு கிளம்பிடுவேன். நான் நல்லபடியாக பார்த்து பத்திரமா நான் போயிட்டு வருகிறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். சீக்கிரமாக இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் வீடியோ. கண்டிப்பாக லேட்டாக வரும். எவ்வளோ மணிக்கு வரும்? கரெக்டாக ஒரு 10 மணிக்கு 8:30க்கெலாம் வந்துடும். டைம் எவ்வளோ இப்போ? 8:30. எனக்கு இப்போ தான் 8:30யா? 9 வச்சுக்கோங்களேன். 9:15 வீடியோ வந்துடும். என்னடி இவ்வளோ பிளாக்காக இருக்குது? அது இதை ஆன் பண்ணல, அதனால் அந்த மாதிரி தெரியுது. இப்போ பாருங்க இருக்குது இல்லைங்க, வந்துடுவோங்க. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோமா, அதனால தான் இப்போ வந்து நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னுடைய மொபைலில். இப்போ எல்லோரும் லைவுக்கு வந்துடுங்க. லைவ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே வரும். அதனால் வந்து லைவ் வந்துடுங்க இப்போ எல்லோரும். ஓகே. வீடியோ வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அது நிஜமாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். நேரமோ இடமோ இது இல்லை. அந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நானும் சரண்யாக்காவும். அதுக்கான நேரம் இப்போதைக்கு இல்லை. நாங்கள் அதை வந்து சொல்கிறோம். நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடாது. நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அக்கா தான் அதை வந்து நீ பண்ணு, நல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணி நான் வர்ற காரணம் அது ஒரு காரணம் தான் இல்லையாக்கா? மெயின் காரணமே அது ஒன்று இருந்துச்சு. அதை நான் முடிச்சிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதை கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பயந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அது முருகரை நான் ரொம்ப நம்புகிறேங்க. அந்த நம்பிக்கை வந்து என்னால் வீண் போகலை. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். இடப்படம் பாருங்க, பஸ் ஸ்டாண்டா? எனக்கு என்னமா தெரியும், நீ தான் சொல்லணும். இப்போ பஸ் ஒன்று போச்சு, அதுதானாவா? அது கோயம்பேடு போகலாம். பட் நம்ம ஸ்லோ அந்தமா அது போயிடுச்சு. இது என்ன ஏரியா? எம்ஆர் நகரா? எம்ஆர் நகர். பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். அக்காவா? பிரேக் பஸ்ஸில் போட்டதுக்கெலாம் போய் விழுறாங்க கீழே. கண்ட்ரைட் இல்லைன்னா ராதா கீழே தான் விழுந்து கந்திருப்பாளே என்ன. இப்போ வந்து நாங்கள் மூலக்கடையிலேருந்து ரெடில்ஸ் போயிட்டு
குட்ரை வந்துட்டோமா? நாங்கள் 2 பேரும் காலில் செருப்பு இல்லாமலே வரோம். என்ன வேண்டுதலா என்னன்னு தெரியல. ஏறாதா? வேண்டுதலாம் இல்லைங்க, சதி பண்ணிட்டாங்கங்க, சதி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல, அதனால் அவளும் போடல. அங்கே பாருங்க, ஒருத்தவனுக்கு வெயில் தாங்க முடியலையா. சரி ஓகே, கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம், பார்க்குறோம். என்னெல்லாம் எடுக்கலக்கா. இந்த உன் கையில் காசு எப்படி போ? இந்தா செம்மையா கோயிலுக்குள்ள அடிச்சுக்கினாங்கங்கோ. செம சண்டை. ஏறாதா? கோவில் இன்னைக்கு தாங்க காலியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது எப்போ பாரு கூட்டத்தோடையே தான் பார்ப்பேன். ஆனால் இப்போ தான் காலியாக இருக்குது. சரி, போய் முருகரை பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடலாம். இவங்க மட்டும் எவ்வளோ சாப்பாடு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. என்னம்மா? எனக்கு 1, அரிது 1, முருகருது 1, மொத்தம் 3. போதுமா? வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. வேணாம்ப்பா. பாருங்க, முருகர்கிட்ட வந்து சாக்லேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்த சாக்லேட்டையும் அவன் தாண்டி வச்சிருக்கிறான். வச்சுக்கிட்டு விடு. செம்மையாக வேர்க்குதுங்க. காலைல வேறு செருப்பு வேறு போடலிங்களா? ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச. ஏன் சொல்லுங்க, நம்ம செருப்பு இல்லாமல் கொடுத்துருக்காரு. டேய் 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 கீழே விழுது. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு பிரசாதம் நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். கிளம்பிட்டோங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு. ஆனால் என்ன, கால் தான் கொஞ்சம் எரிகிறது. இதில் முருகர் வெறும் காலோடு வர சொன்னார். அதனால்தான் வெறும் காலோட வந்து வெறும் காலோட போகிறோம். ஆட்டோ கிடைக்கலைங்க. இந்த ஆட்டோ கிட்டதான் கிட்டையா? இது வந்துச்சு, அவ்வளோதான். ஓடிப்போ பார்ப்போம். குடுகுடுன்னு ஓடிப்போம். நிறைய ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஓடி பார்ப்போம். நிஜமா சுடுதாடி? ரொம்ப சுடு. உங்கள் காலை ஏன் சுடுது சொல்லு. போண்டா வட்டம் நேற்று வீங்கி போயிருந்ததுல போண்டா. நல்லதுதான் வா. ஆனால் இப்போ பரவாயில்ல. இங்கே பாரு, இப்போ தான் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும். மணி என்ன ஆகுது? மாத்திரை போடணும். மாத்திரை போடும். 1 மணிக்கு. நாங்கள் ஆட்டோவில் உட்காந்துட்டு பார்க்கலாங்க.
செட்டு தான் போட்டோம். ஒரு செட்டு தான் போட்டோம். நல்லா இருக்கு சரண்யா. நல்லா இருக்கு இந்த பைத்தியம் மாதிரி செருப்பு கழட்டி அவன் வேணும் பார்த்துக்கல படாங்க இந்த மாதிரில இது அது அதான் 9,000 வருதுங்களா? எவ்வளவு 230 ரூபா வருது. சரியா இருக்கு. திரும்ப சேம் கலர் 350 ரூபா போடுங்க. இருக்கா சரண்? பார்க்குறேன் எவ்வளோ இருக்கு 250 ரூபா. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எமோஷனலாக இருக்கா? ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அதில் கொடுங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கும். இருந்தாலும் இது உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறது தான் விரும்புகிறேன். எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஏன் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஏன் சொல்லுங்க, இது என்னோட விஷயன்றக்காக, இது எல்லாத்துக்காகவும் சேர்த்து நான் இது ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், எல்லாருக்காகவும். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை பாய்.